வணக்கம் தோழர்களே. கடந்த 3 நாட்களாக, அதுவும் குறிப்பாக அமித்ஷா வந்துட்டு போன பிறகு சத்தம் கூடுதலா கேக்குது. சங்கிகளுடைய சத்தம் கதறாங்க. அதுலயும் அண்ணன் எல்முருகன், நயினார் நாகேந்திரன், எச் ராஜான்னு ஆளுக்கு ஒரு மூலையில கதறாங்க. அதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ரெண்டு விஷயம்தான். ஒண்ணு, திமுக கூட்டணி உடையுது, எங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, நாங்க சஸ்பென்ஸா வச்சிருக்கிறோம், அங்கிருந்து ஒருத்தவங்களா வருவாங்க. அதிமுக கூட்டணியான பாஜக கூட்டணி விரிவடைந்து வருகிறது, பலரும் எங்க கூட வந்து சேர்றதுக்கு தயாராயிட்டாங்க அப்படின்னு பேசுறது ஒண்ணு. ரெண்டாவது, சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, அமித்ஷா வந்தப்பயே மேல ட்ரோன் பறந்துச்சு தெரியுமா அப்படின்னு உருட்டி இருக்கிறாங்க. டீடைலா பேசணுங்க, உண்மையை பேசணும். ஏன் அப்படின்னா, எவ்வளவு தூரம் திமுக கூட்டணியை பார்த்து பயந்திருந்தா இந்த கதறுவாங்க அப்படின்றதா நமக்கு இருக்கிற அடிப்படை கேள்வி. நான் ஒன்னொன்னா கேக்குறேன், நீங்களே அனலிட்டிக்கலா பாத்துக்கோங்க. அதுல முதல்ல சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு. அமித்ஷா வந்தப்போ மேல ட்ரோன்கள்லாம் பறக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆமா, எந்த தலைவர் வந்தாலுமே மேல ட்ரோன் பறக்க தடை உண்டு. அமித்ஷா தங்கி இருந்த இடத்துக்கு மேல ட்ரோன் பறந்துச்சு அப்படின்னும் அத காவல்துறை பதறிட்டாங்க, யாருன்னு கண்டுபிடிக்க பயங்கரமா அது பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு சுத்திட்டு இருக்கானுங்க. இல்ல என்னன்னா, அமித்ஷா வரும்போது ட்ரோன் பறக்குதுன்னா வெறும் தமிழ்நாடு அரசு மட்டும் இல்ல, மற்ற அவரோட வந்த பூனைப்படை வரை அவருக்கு பாதுகாப்பு இருக்கு. திட்டமிட்டே இப்படியான பாதுகாப்பற்ற சூழல் இருக்கு அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது. கோயிலுக்குள்ள பிரியாணி சாப்பிட்டானுங்க அப்படின்னு ஒன்ன கிளப்பி விடுறது. இந்த பக்கம் 6 படை வீடு கோயில்களுக்கு பூஜை பண்ண விடாம தடுக்குது, எங்களுக்கு முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு தடை விதிக்குது, இந்த திமுக வேணும்னே எங்களுக்கு எதிராக இருக்கு, பக்தர்களுக்கு எதிராக இருக்கு, இந்துக்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு இன்னொரு பக்கம் கிளப்புறது. ஆக சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்றது ரெண்டாவது வேலை. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, பீகாரு, உத்தரப்பிரதேசம், அதுக்கப்புறம் இவங்க ஆட்சி செய்யற அத்தனை மாநிலத்திலையும் போங்க, துப்பாக்கிய வச்சு நடு ரோட்ல ஒருத்தனை சுட்டுட்டு இருக்கானுங்க. சும்மா காசு கேக்குறான், மாமூல் கேக்குறான், தரமாட்டேன்னா ஒரு சின்ன கடை வச்சிருக்க ஆள முந்தா நாள் போட்டு 10 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. மாடை இவனே வெட்டிட்டு மாட்டு சதையை கொண்டு போய் இஸ்லாமியர்கள் ஏரியா பக்கம் போட்டுட்டு இவனே அதுக்கு மல்லு கட்டுறான். கோயில் முன்னாடி மாட்டுச்சாணம் கிடந்துச்சு, அது எப்படி கோயில் முன்னாடி மாட்டுச்சாணம் கிடைக்கும், அப்ப ஏதோ நடந்துருச்சு, முந்தா நாள் இன்னொரு பிரச்சனைய சர்ச்சைய வடக்க கிளப்புறான். இப்படி சர்ச்சைகள்ல ஊறி போய் 2 வருஷத்துக்கு மேலாக உள்நாட்டு போர் நடந்துகிட்டு இருக்கு மணிப்பூர்ல. இதெல்லாம் பாக்குறதுக்கு வக்கு இல்ல இந்த கும்பலுக்கு. இன்னும் சொல்ல போனா, காஷ்மீருக்குள்ள ஒரு 2.5 கிலோமீட்டர் தாராளமா நடந்து வந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேல செலவிட்டு ஒரு 26 குடும்பத்தை கொன்னு புதைச்சிட்டு ஜம்முன்னு போறானுங்க. ஒரு போலீஸ் இல்ல, ஒரு மிலிட்டரிக்காரர் இல்ல. இது ஏன் இல்ல அப்படின்னு நம்ம கேக்குறோம். நம்ம ஊர்ல எங்க பார்த்தாலும் டூரிஸ்ட் இடங்கள்ல போலீஸ்காரங்க நின்னுகிட்டே இருப்பாங்க, ஒரு 10 பேர். ஏன்னா பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த மக்களை சரி பண்றதுக்கு. ஆனா 2000 பேருக்கு மேல கூடுற ஒரு இடத்துல ஒரு காவல்துறை கூட இல்ல, ஒரு மிலிட்டரி இல்லன்னா அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுக்கு பதில் இல்ல. சரி, 26 பேரை கொன்னதுக்கு செந்தூர் வீடு வீடுக்கா கொடுத்த, இன்னும் சொல்ல போனா ஆபரேஷன் சிந்தூர்னு வச்சீங்க, ரைட்டு. அதுக்கப்புறமாவது நீங்க இப்ப இந்த பயங்கரவாதிகளை கண்டுபிடிச்சீங்களா? கிடையாது. நாங்க பாகிஸ்தான் சொல்லிட்டு பயங்கரவாதிகளை தாக்குறோம்னு உங்க அமைச்சர் உருட்டினாரு. இதெல்லாம் நம்ம கேக்குறோம். இந்தியாவே மிகப்பெரிய பேரழிவுல இருக்கு பாஜக ஆட்சியில, இந்தியாவே மிகப்பெரிய சிக்கல்ல இருக்கு அப்படின்னு நம்ம கவலைப்படுறோம். இவன் என்னடனா தமிழ்நாடு சட்ட ஒழுங்குல பாதிக்கப்பட்டிருக்குன்னு உருட்டிட்டு இருக்கான். இது ஒரு பக்கம். மெயின் இதுக்கு வந்துருவோம். திமுக கூட்டணி உடைய போகுது. எப்படி தெரியுங்களா? முதல்ல வந்து விசிகா கடுமையான கோபத்துல இருக்கு. விசிகா வந்து அடிக்கடி வந்து திமுக எதிரான மாநாடுகளை எல்லாம் நடத்துது, அதனால விசிகா வெளியேறிடும். அதோட பாமக திமுகக்குள்ள வரப்போகுது, அதனால விசிகா கட்டாயம் வெளியேறிடும். இப்படி ஒரு கதை. இன்னொன்னு, மதிமுக அவங்க என்ன பண்றாங்களா, மாநிலங்களவையில அவரை வைகோவுக்கு வாய்ப்பு கொடுக்கல, அதனால அவங்க பெரிய கோபத்துல இருக்கிறாங்க, அதனால மதிமுக வெளியேறிடும் அப்படின்னு இன்னொரு கதை. சிபிஎம்மும் சிபிஐயும் கூடுதல் சீட்டு கேட்கிறாங்க, அதெல்லாம் திமுக தராது, அதனால அவங்களும் வெளியேறிடுவாங்க. இப்படி ஆளுக்காளு
பிடிச்ச மாதிரியா கதையை கட்டி விட்டு இருக்கிறார்கள். இங்க ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு போட்டி நடக்குது, ஒரு போர் நடக்குதுன்னா நீங்க ஜெயிக்கிற பக்கம் நிப்பீங்களா, தோக்குற பக்கம் நிப்பீங்களா? ஜெயிக்கிற பக்கம் தான் நிப்பீங்க. சரி, ஒரு மாநிலத்திலே அழித்து ஒழிக்கக்கூடிய ஒரு அசுர சக்தி இருக்குன்னா அதை ஒழிக்கிறதுக்கு ஒத்துமையா நிப்போமா நிக்க மாட்டோமா? ஆனா அடிப்படை கேள்வி. இப்ப திமுக கூட்டணிக்கு வாங்க. அண்ணன் எல்முருகன் சொல்லி இருக்கிறாரு, திமுக கூட்டணி உடையும் பாஜக கூட்டணி விரியும் அப்படின்னு அவர் எதுகை மோனையில ஒண்ணு சொல்லியிருக்காரு. ரைட்டு. அதோட அவர் என்ன சொல்றாரு, எங்க கிட்ட ஒருத்தவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? சரி, யார் தான் நடத்துறா சொல்லுங்களே அப்படின்னு பத்திரிக்காரங்க கேட்டா, அதெல்லாம் சஸ்பென்ஸ், நாங்க பின்னாடிதான் சொல்லுவோம் அப்படின்னு உன்னை உருட்டுறாரு. அதாவது மக்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்துறாராம். இதுங்க மூளைக்கே இவ்வளவு யோசிச்சா படிச்சு 100 ஆண்டு கால சித்தாந்தம் இருக்கிற நம்ம மூளைக்கு எப்படி யோசிப்போம்? இன்னொருத்தர் வராரு, எச்சராஜா. அவர் என்ன சொல்றாரு, இந்த திமுக கூட்டணி இருக்குல்லங்க, சனாதன இந்து தர்மத்தை ஒழிக்கணும்னு சொன்ன கூட்டணி, அதுலயும் குறிப்பா கொசுவை போல, மலேரியாவை போல, டெங்குவை போல ஒழிக்கணும்ன்றாங்க. இந்த கூட்டணி ஒரு பச்சை இந்து துரோக கூட்டணி. இப்பயும் சொல்றோம், ஆமா சனாதனத்தை ஒழிப்போம், சனாதனத்தை ஒழிக்கிறோம்னு சொல்றதுக்கும் இப்ப இருக்கிற மக்கள் இந்து நம்புறதுக்கும் இடையில மலைக்கும் அடுக்குவான வேறுபாடு. சனாதனம் என்பது இந்துக்களாக இருக்கிறவர்களே கோயிலுக்குள் அனுமதிக்காது. சனாதனம் என்பது இந்து குழந்தைகள் படிப்பதற்கு இடஒதுக்கீடமா இருக்கும். சனாதனம் என்பது இந்துக்களுக்கு விலைவாசி ஏத்திரும். பெட்ரோல் 100 ரூபா தான் இந்துவா இருந்தாலும் முஸ்லிமா இருந்தாலும். சனாதனம் என்பது இந்து குழந்தைகளுடைய கல்விக்கு ஆப்பு வைக்கும். அதுதான் நீட்டு. சனாதனம் என்பதுதான் இந்தியாவில் இந்துக்களை பிரிவினை செய்து சாதியா உடைச்சு நீ எல்லாம் கீழே நில்ல அப்படின்னு சொல்றது சனாதனம். பிறப்பினால் உயர்வு தாழ்வு போதிக்கிற ஒரே மதம் இந்து மதம். நீ சொல்ற சனாதனம். ஆனா சாதாரணமா 2 ரூபாய்க்கு சூட வாங்கி எப்பா முருகா காப்பாத்து, எம்மா காளியாத்தா மாரியாத்தா எல்லாரும் கைகால் சோகத்தை கொடுன்னு கேட்டு போறாங்கல்ல ஒரு உழைக்கிற மக்கள். அவங்க நம்புற இந்து மதம் வேற, பாஜக RSS போதிக்கிற இந்து மதம் வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, சரிங்களா? அதனால சனாதனத்தை ஒழிக்கணும், பிறப்பால என்ன கீழ்ன்னு நினைக்கிற ஓ சனாதனத்தை ஒழிப்போம், அதுல மாற்று கருத்தே இல்ல. எந்த இடத்துலயும் அதை பேசுவோம், ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுல அண்ணே சொன்னாரு, எங்களை பார்த்து சந்தர்ப்பவாத கூட்டணின்ட்டாங்க. யாரே எச்சராஜா சொல்றாரு, பிஜேபி அதிமுக கூட்டணிய சந்தர்ப்பவாத கூட்டணின்ட்டாங்க. ஏன் இவங்க முதல்ல ஒரு கூட்டணி வச்சாங்களே ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. என்னவா, மக்கள் நல கூட்டணி இருந்ததுல 2016 அத சொல்றாரு. 2016 நீங்க தனியா தானே போட்டி போட்டீங்க, அப்புறம் அதுக்கு திமுகவோட சேர்ந்தீங்க. இதுதாங்க ட்விஸ்டான இடமே. 2016 1.25% 2% ஓட்டு வித்தியாசத்துல திமுக ஆட்சியை இழந்தது. அதாவது ஆட்சியை கைப்பற்ற முடியல. அதுக்கு காரணம் மக்கள் நல கூட்டணி தான், அதுல மாற்று கருத்தே இல்ல. மக்கள் நல கூட்டணி தனியான கூட்டணியா வச்சு ஒரு மாற்றத்திற்கான அரசியலை முன் வச்சு பேசினாங்க. அந்த சமயத்துல ஆட்சியை பிடிக்க முடியாம போச்சு திமுக. அப்ப ஆட்சிக்கு வந்தவரு ஜெயலலிதா இறந்துட்டாங்க. ஜெயலலிதா ஜெயிச்ச பிறகு அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தது OPS. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு EPS 4.5 வருஷம் ஆட்சி பண்ணார். இந்த 4.5 வருஷ EPS ஆட்சி தான் வலுவான திமுக கூட்டணியை உருவாக்கியது. அது என்னங்க, ஒரு ஆட்சி இப்படி ஒரு கூட்டணி? ஆமாங்க, காற்று இடத்துல நீற்று இடத்தெல்லாம் கையெழுத்து போட்ட ஒரு OPS. ஒரு நிழல் அரசை பாஜக நடத்தியது. OPS அந்த ஆட்சி பண்ணவே இல்லை, பாஜக தான் ஆட்சி பண்ணுச்சு. அந்த அம்மா இறந்த உடனே, அந்த அம்மா இறக்க கூட இல்ல, உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் போது ஜெயலலிதா அவர்கள் அவங்க கையெழுத்தே போட மாட்டேன்னு சொன்ன உதய் மின் திட்டம், நீட்டு, GST எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு விட்டாங்க இந்த குரூப். சரி, அதுலதான் கையெழுத்து போட்டாங்கன்னு பார்த்தா இந்த பாஜக கூட்டணி அமைஞ்ச பிறகு, இந்த டேடி ஆட்சி வந்த பிறகு மொத்தமா காட்டு இடத்துல கூட கையெழுத்து போட்டான். அதுல விவசாயிகள் மிக கொடுமையாக பாதிக்கின்ற 3 விவசாய சட்டங்களுக்கும் கையெழுத்து போட்டுச்சுங்க. இஸ்லாமியர்களை அடையாளமற்றவர்களாக மாற்றக்கூடிய அயோக்கியத்தனமான இஸ்லாமிய குடும்பங்களுக்கு சிதைக்கிற ஒரு சட்டம் தான் முத்தலாக் சட்டம். முத்தலாக்க நம்ம எதிர்க்கிறோம், முத்தலாக்குன்னு ஒரே தடவை சொல்லக்கூடாது, அதை சரி செய்யணும் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப பேசுறவங்க. ஆனால் முத்தலாக் சட்டம் சிவில் கேஸ் கிரிமினலா மாத்தி இருக்கு. ஒரு இஸ்லாமிய குடும்ப தலைவன் 5 வருஷம் ஜெயிலுக்கு போயிருவான். அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததுன்னு உள்நோக்கம் என்ன? இஸ்லாமிய குடும்பங்களை சிதைப்பது. அதுக்கும் இந்த பீஸ் கையெழுத்து போட்டு வந்துச்சு. இப்போ விவசாய சட்டங்கள் கையெழுத்து போட்டுச்சு, இஸ்லாமியர்களுக்கு எதிரான முத்தலாக் சட்டம், இது CAA குடியுரிமை திருத்த சட்டம் உட்பட அத்தனைக்கும் கையெழுத்த போட்டு பக்குன்னு இப்படி கையை கட்டி நிக்குது.
இத பார்த்துட்டு தான் நாம கொதிச்சோம். நீட்டால கொத்து கொத்தா நம்ம பிள்ளைங்க செத்து போகும்போது கொதிச்சோம். அந்த கொதிப்புலதான் 3வது கூட்டணியா நம்ம பின்னாடி பாத்துக்கலாம், நம்ம அரசியல பின்னாடி பாத்துக்கலாம், ஓரமா வை. இப்போ இந்த பொது எதிரியை எதிர்க்கணும். பண மதிப்பிழப்புன்ற பேர்ல ஏற்கனவே நம்ம வீட்டை முடிச்சுட்டான். ஏற்கனவே கல்வியை முடிச்சாச்சு, வேலை வாய்ப்பு இல்ல, தற்கொலைகள் அதிகமா நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, தலித்துகளும் பழங்குடிகளும் அதிகமான வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டது மோடி ஆட்சியில. கார்பரேட்டுக்கு இந்த நாட்டை மொத்தமா கூறு போட்டு வித்தது மோடி ஆட்சியில. அது மட்டும் இல்ல, குஜராத் வழியாக போதை பொருளை திட்டமிட்ட இந்தியா முழுவதும் பரப்பியது மோடி ஆட்சி. அவருடைய நண்பர் அதானியினுடைய துறைமுகம் தான் போதை மருந்தினுடைய கூடாரமா இருக்கு. எத்தனை கேஸ் மாட்டினார், ஒரு இடத்துல கூட விசாரணை கூட இந்த அதானியை கூப்பிடலையே. அப்ப என்ன அர்த்தம்? நீ போதை மருந்துக்கு இந்த சமூகத்தை அடிமையாக்கி நீங்க ஆட்சி பண்ணலான்னு ஒரு ட்ரை. சோ இதெல்லாம் பார்க்கும்போதுதான் மக்கள் நல கூட்டணியா இல்ல இந்த நாட்டினுடைய மக்களை காப்பாற்றுவதா? அப்போ ஒரு பொது எதிரிக்கு எதிராக மொத்தமா அணிதிரள வேண்டிய அவசியத்தை அறிவு சார்ந்து யோசிக்கிற தமிழ் சமூகம் யோசிச்சது. அப்பதான் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த கட்சியும் ஒன்னா சேர்ந்துச்சு. அந்த 2017 தான் இந்த திமுக கூட்டணி வலுவான கூட்டணியா ஒருங்கிணைய ஆரம்பிச்சது. அதுல முற்போக்கு இயக்கங்கள் எல்லாம் மொத்தமா சேர்ந்துச்சு. திமுகவினுடைய தலைமையில காங்கிரஸ் சேருது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா விசிகா, 2 இடதுசாரி கட்சிகள், அதுக்கப்புறம் ஒரு கட்சியா கடைசியில் எல்லா கட்சியும் வந்துட்டாங்க. 2017-18 கூட ஒரு 6-7 கட்சி 5-6 கட்சி தான் அதுல இருந்தாங்க. நீங்க 2019 நாடாளுமன்ற தேர்தல ஒரு சீட்டு தான் குறைஞ்சிச்சு. 40 சீட்ல 39 சீட்டை தட்டி தூக்குச்சு திமுக கூட்டணி வலுவாக இருந்தது. அடுத்து வந்த 2021 சட்டமன்ற தேர்தல் அதிரடியா ஜெயிச்சோம். 159 சட்டமன்ற சீட்டை அடிச்சு கூட்டணி ஜெயிச்சிச்சு. அதுக்கப்புறம் 2024 மொத்தமா 40க்கு 40 அடிச்சு தூக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? கொள்கை சார்ந்த கூட்டணி. பாஜகவும் அதிமுகவும் திரும்ப பேசுறாங்க கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு. அப்படி ஒருபோதும் கூட்டணி அமைய முடியாது. கொள்கையை வைத்துத்தான் கூட்டணி. ஒருபோதும் கம்யூனிஸ்டுகள் பாஜகவோடு கூட்டணி வச்சதிலேயே. எங்க கொள்கை இது மாதிரியான மக்களை கொடூரமாக கொன்று ஒழிக்கக்கூடிய மதவாத சக்திகளோடு கை கோர்க்க மாட்டோம் என்பது. அப்ப கொள்கை சார்ந்த கூட்டணி தான் திமுக கூட்டணி. அதனாலதான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒன்னா நிக்கிறோம். போராட்டம் நடத்துறது யார் நினைக்கிறீங்க? நீங்க என்ன எதிர்கட்சி போராட்டம் நடத்திருக்கா? என்னைக்காவது அதிமுக தலைமையில, அதுவும் குறிப்பா இபிஎஸ் போராட்டம் நடத்திருக்காரா? ஒன்னும் நடத்த மாட்டாரு. எக்ஸல் சீட்டை வச்சுக்கிட்டு ஆடு கதறிட்டு கிடக்கும். ஆனா கூட்டணி கட்சியில இருந்தாலும் அரசினுடைய தவறான நடவடிக்கை இருக்கும் பட்சத்துல அதை சுட்டி காட்டுவதோ, தட்டி கேட்பதோ, போராட்டம் நடத்துவதோ கூட்டணி கட்சிகளை செஞ்சிருக்கும். அதான் முதலமைச்சரை ஏத்துக்கிட்டு சரி செஞ்சிருக்காரு. இப்ப புரியுதுங்களா அந்த கூட்டணி எவ்வளவு முக்கியம்னு? இந்த கூட்டணி உங்களால அசைக்க முடியல. அதுக்கப்புறம் வந்த உள்ளாட்சி தேர்தல் அடிச்சு அத்தனை கார்பரேஷனை தூக்கணும். அதை விட 50க்கு 50 ஆண் பெண் குடுக்கணும் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாட்சியில எல்லா முக்கியமான கார்பரேஷன்லயும் பெண்களை தலைமையில போட்டு அடிச்சு வேற லெவல் பண்ணோம் இல்லையா? இப்போ இந்த கூட்டணி பல தேர்தல்களை கடந்து இன்னும் வலுவாயிருச்சு. கூடுதல் சீட்டு கேட்கறதுல என்ன தப்பு? கேட்க போறோம், நம்ம டிமாண்ட் வைக்க போறோம், அவங்க எவ்வளவு முடியுதோ அதை சொல்ல போறாங்க. இது பேச்சுவார்த்தையில சரி செய்யப்படும். இதுக்கு ஏன் இவ்வளவு கதறீங்க? இன்னொன்னு, அண்ணன் விசிகாவினுடைய தலைவர் திருமாவர்கள் சொல்லி இருக்கிறார். என்ன சொன்னாரு? எங்களுக்கு 4 சீட்டு 6 சீட்டை விட சனாதனத்தை வேறறுப்பது எங்கள் கட்சியினுடைய கொள்கையினர். எப்போ அதுல தெளிவா இருக்கிறாங்க. அப்ப அவங்களும் அதுல தெளிவாவே உங்களுக்கு எதிராக நிக்கிறாங்க. அதே மாதிரி வைகோ அவர்கள் முன்னாடி 1000 குற்றச்சாட்டுகள் திமுக மேல வச்சாலும் இந்த சூழலை மிக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டவரு பாஜகவுக்கு எதிராக தொடர்ந்து நாடாளுமன்றத்துல களமாடி இருக்கிறார். அவங்களும் வெளியே போக வாய்ப்பில்லை. அதே போல ஜெயிக்கிற கட்சியில இன்னும் பல கட்சிகள் திமுகவோட கூட்டணியில இருக்காங்க. இஸ்லாமிய கட்சிகள் நிச்சயமாக வெளியேற மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு கொடூரத்தை நிகழ்த்திட்டு இருக்கு. தமிழ்நாடு தான் குறைந்தபட்சம் ஒரு பாதுகாப்பான சூழலுக்குள்ள நான் மாநிலத்தை வச்சிட்டு இருக்கு. குறைந்தபட்சம் சொல்றேன். அப்ப இவ்வளவுக்கு இடையில கூட்டணி கூட்டணியை உடைச்சிருவோம் அப்படின்றது எதை காட்டுதுன்னா ரொம்ப பயந்துட்டாங்கன்னு காட்டுது. அதுலயும் அறிவுஜீவி அமித்ஷா தோட்ட நடுங்கிட்டாருன்னு தெரியுது. அதுக்கப்புறம் அல்லு சில்லு 56 மூளையே இல்லாத பீசுங்க பூரா பிஜேபி இருக்குல்ல, அது பூரா கடுமையா பாக்குதுங்க. இந்த கூட்டணியை உடைக்காம வெற்றி கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால கூட்டணியை உடைக்கிறத பத்தி நம்ம 1 வருஷத்துக்கு பேசுவோம்.
யாராவது ஒருத்தர் வெளியே வந்துட மாட்டாங்களா அந்த மனக்கசப்புல அப்படின்னு இலவு காத்த கிளி போல உட்கார்ந்துருக்கு. பாவம் அதுகளுக்கு தெரியாது இது பழுக்காது வெடிக்கும்னு. இலவம் பஞ்சு பழுக்காது இல்ல, அது வெடிச்சு பருத்தி பஞ்சாதான் வெளியே வரும். ஆக ஆழ்ந்த அனுதாபங்கள் சங்கிகளா. நீங்க என்ன தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் திமுக கூட்டணி, கொள்கை கூட்டணி ரொம்ப கச்சிதமா நின்று அடிச்சு 2026 உங்களை அலற விட போற கூட்டணியும் இதுதான்.